பெண்ணின் கடவுள் அனுக்கிரகத்துடன் இன்று உங்கள் ராசி பலனை ஆராய்வோம். அன்பு மகரம் ராசி அன்பர்களே, நான் உங்கள் அன்பு தோழன் சோழன் பேசுகிறேன். இந்த வீடியோவுடைய டைட்டிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வாழ்வா சாவா மகர ராசி அன்பர்களேன்னு போட்டிருக்கோம். என்னன்னு கேட்டால், இப்போ கொஞ்ச காலகட்டமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக மோசமான திருப்பு முனை என்பது உங்களுக்கு இருக்குது. என்னென்னா, அதாவது பீடை சிக்கல், அதன் மாதிரியான பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு கடைசி நிலை அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். என்னன்னா, மனதளவில் பயங்கரமாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க. மனதளவில் மட்டும் இல்லை, உடல் அளவுலேயும் அப்படி தான். இது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குற இடத்துலையும் அப்படி தான். தேவையில்லாமல் மனச்சங்கடங்கள் ஏற்படுற சூழ்நிலை உங்களுக்கு தானாகவே அமைகிறது. இது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நெருக்கடி, இது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையின்மை, யார் யாரெல்லாம் உங்கள் கூடயே இருக்காங்களோ திடீர் பிளவுகள், அல்லது அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகியாக அமைஞ்சிருப்பாங்க. இவை எல்லாம் தான் உங்களுக்கு வாழலாமா சாவலாமா இதன் மாதிரியான ஒரு சிந்தனை என்பது, கெட்ட சிந்தனை வருது. இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், சனி பகவான் உங்கள் லக்கணத்தில் இருக்கார். இதன் காரணமாக தான் மிகுந்த சோதனை என்பது உங்களுக்கு இருக்குது. சோதனைனா உடல் அளவில், மனதளவில், இதன் மாதிரியான திரும்புகிற இடம்லாம் பிரச்சனை. இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் 4ஆம் பக்கத்தில் இருக்கார். இதன் காரணமாக தான் வீட்லேயே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, அல்லது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மருத்துவ செலவுகள், இதன் மாதிரியான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டுருக்கு. இதன் காரணமாக தான் நம்ம வாழலாமா சாவலாமா, என்னடா அது வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இதன் மாதிரியான தேவையில்லாத சிந்தனைகள் என்பது வருது. ஆனால் இவ்வளோ யோசிக்கிறதுக்கான வேலையே கிடையாது. ஏன்னு கேட்டால், இது ஒரு 2 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு 2 மாதம் பல்ல கடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுன்றதை நீங்கள் பிரமிப்பாக இருப்பீங்க. அன்னைக்கு பாருங்கள், இதெல்லாம் ஒரு கஷ்டம், எப்படி நம்ம தாண்டி வந்தோம், இதன் மாதிரியான உங்களுக்கு ஒரு இது வரும். அந்தளவுக்கு நீங்கள் மென்மேலே உயர்ந்து போயிடுவீங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு அன்னைக்கு பிரச்சனையாகவே தெரியாது. இன்னொன்று, இது பிரச்சனையாக நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. இது உங்கள் வாழ்க்கையோட ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் இதை பிரச்சனையாக பார்க்கணும், யோசிச்சு பாருங்கள். நம்ம இதை அனுபவமாக எடுத்துக்கிட்டு, ஒரு காலத்தில் உங்களுக்கு நிறைய பணம் என்பது வந்திருக்கும், அன்றைக்கி சேமிக்கலை, இன்றைக்கி பார்த்தா கஷ்டப்படுறீங்க. ஓகே, இது கஷ்டப்படுற ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இன்னொரு தடவை பணம் வரும்போது இனிமேல் சேமிக்க ஆரம்பிப்பீங்க, அல்லது தேவையில்லாத வீண் செலவுகள் என்பது கம்மி பண்ண ஆரம்பிக்கிங்க. பரிகாரம் என்ன பண்ணலான்னு கேட்டால், சனீஸ்வரன் கோவிலுக்கு, அதாவது சனி பகவானுக்கு தீப எல்லை என்பது போடணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் அனுமான் கோவில் உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கோ டெய்லி ஒரு தடவை போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க, அதாவது விளக்கு போட்டு வாங்க. மட்டும் இல்லாமல் உங்கள் நேரத்துக்கு பழைய கார்மிக பாவங்கள் என்பது இருக்கும். ஏதாவது பழைய பாவங்கள் இருந்தால், அது பழைய நெற்றிக்கடன் என்பது ஏதாவது இருந்தால் அதை முடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த ஒரு 2 மாதம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. இது உங்களுக்கான ஒரு பாடம்தான். இனிமேல் உங்களுக்கு உடல் சோர்வு என்பது வரக்கூடாது, மனச்சோர்வு என்பது வரக்கூடாது. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கைக்கான திட்டமிடம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. இனிமேல் பணம் வரும்போது எப்படி மணி மேனேஜ்மெண்ட் என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இனிமேல் பணம் வரும்போது நீங்கள் யோசிப்பீங்க, இதை இப்படி சேமிக்கணும், அல்லது இதில் போடணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது இதை நம்ம இந்த பிஸ்னஸில் போட்டால் இவ்வளோ காசு வரும்னு. அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கை மாறி யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கான பெரிய இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. வாங்க நண்பர்களே, இப்போ பொது பலன் பார்ப்போம். குரு பகவான் ஜூன் 6 முதல் ஜூலை 6 வரைக்கும் அஸ்தமனம் அடைகிறாரு. அதனால் இந்த நேரத்தில் அவரால் எந்த பலனும் கொடுக்க முடியாது. ஆனால் ஆகஸ்ட் 8 முதல் நவம்பர் 18 வரை இடைப்பட்ட காலத்தில் குரு பகவான் உச்சியில் உங்கள் ஜாதகத்தில் இருப்பார். முழுமையான பலன் அந்த நேரம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் பல காலமாக நீங்கள் என்ன தொழில் பண்ணணுமோ, என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ, அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர காரியங்கள் அனைத்துமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, தொழில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த தொழில் சில காலமாக ஏதாவது பிரச்சனைகளோடு தான் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இனிமேல் பிரச்சனைகள் நீங்கி தடைகள் இல்லாமல் செயல்படும். இது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் செய்யணும்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலம் சிறந்த காலமாக அமையும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும்.
மட்டும் இல்லாமல் அரசு வழியாக வர கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 வருஷமாக தொழில் செய்யணும்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களால் தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த காலம் தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு சிறந்த காலமாக அமையும். என்ன தொழில் செய்யலான்னு கேட்டால், ஹார்ட்வேர்ஸ் கடை வைக்கலாம், அல்லது ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கடையோ ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வர்த்தகம் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா அமையும். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் தகப்பனார் செய்கிற வேலையை மகனும் சேர்ந்து இணைந்து பிஸ்னஸை இறங்கி செஞ்சால் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீங்க. வாங்க இப்போ பணியாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். இவ்வளோ நாளாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே இனிமேல் படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக நமக்கு ஊதியம் அதிகமாக ஆகலையே, அதாவது இன்க்ரிமெண்ட் கொடுக்கலன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் கொடுக்குற காலம் வந்துருச்சு. சில பேர் வேலை ஆரம்பித்ததுலேருந்து ஒரே மாதிரியே இருக்கும். மேலே மேலே நம்மளால் உயர முடியலைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. சில பேர் இப்போ வேலை செய்கிற இடம் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். கவர்மெண்ட் வேலையில் இருந்தவங்களுக்கு பணியாளர்களுக்கிடையே ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த சங்கடம்லாம் இப்போ விலகி நீங்கள் மீண்டும் அந்த நபர் கூடயே நல்லபடியாக பேச ஆரம்பிப்பீங்க. பதவி உயர்வு கொஞ்ச நாளாக தடைப்பட்டிருக்கும். அந்த பதவி உயர்வும் இப்போ ஏற்படும். பெண்ணாக இருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு சில மன போராட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மன போராட்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல காலம் பிறக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உடல் பாதிப்புகள் நிறையா இருந்திருக்கும். உதாரணத்துக்கு தலைவலி, வயிற்று வலி, அந்த மாதிரியான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட நீண்ட கால கனவுகள், அதாவது கல்வி, திருமணம் போன்ற நிறைய கனவுகள் இருந்திருக்கும். அந்த கனவுகள்லாம் நிறைவேற போகிற நாள் வந்து விட்டது. முக்கியமான விஷயம், கணவன் மனைவிக்கிடையே நிறைய மனக்குழப்பங்களும் நிறைய சங்கடங்கள் வந்திருக்கும். அந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி நல்ல குடும்பத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இவ்வளோ நாள் உங்களுக்குள்ள பிரச்சனைனா உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் வந்து உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைனா குடும்பத்தினர்களுடைய ஆதரவு நிறையா வர ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஒரு நகை வாங்குறதுக்கு யோசிச்சிருப்பீங்க. அதாவது பணம் இருந்திருக்காது. யோசிக்கிறதுன்னா பணம் இல்லைன்றது தான் பொருள். இனிமேல் நிறைய பணம் வர ஆரம்பிக்கும். வரக்கூடிய காலங்களில் நிறைய நகை வாங்கி பொருள் வாங்கி எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் நீங்கள் வாழ்வீங்க. வாங்க நண்பர்களே, கல்வி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு நம்ம போட்ட இடத்துல சீட்டு கிடைக்குமான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் விரும்பிய காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு படிப்பில் ஒரு சரியான கவனம் இல்லை. ஆனால் மேலும் வர காலங்களில் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்லா படிக்கலாம். வாங்க நண்பர்களே, உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடந்த 2 ஆண்டுகளாக உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதே பிரச்சனைகள் வரும் 6 மாதங்களுக்கு இருக்கும். அதனால் உடல்நிலையில் கவனம் கண்டிப்பாக தேவை. மட்டும் இல்லாமல் விபத்து ஏற்படுறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது. சுவாச பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இரத்த அழுத்தம், இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நம்மளோட உணவு பழக்கங்கள் நல்லா இருந்தால் நம்ம உடல்நிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் 6 மாத காலத்துக்கு தான். இதுக்கப்புறம் படிப்படியாக பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குடும்பத்தில் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். நிறைய மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். உறவினர்களால் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகள் வரும் 6 மாதத்துக்குள்ளே படிப்படியாக குறைஞ்சி முழுமையாக 6 மாதத்தில் முடிஞ்சிடும். அதாவது வீட்டில் பிரச்சனைகள்னு ஒன்று வரத்துக்கான காரணமே பணமாக தான் இருக்குது. அதாவது எல்லாத்துக்குமே நான் அப்படி சொல்லலை. ஒரு 80% பிரச்சனைகளுக்கு காரணம் பணம் தான். ஆனால் இனிமேல் அந்த பணம் உங்களுக்கு அதிகமாக சேர ஆரம்பிக்கும். அது வேலையாக இருந்தால் இன்க்ரிமெண்ட் வரும். தொழிலாக இருந்தால் தொழிலில் அடுத்த முன்னேற்ற பாதை ஏற்படும். மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பிரச்சனைகளால் தம்பதிகள் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க. ஒரு ஆள் உங்கள் அம்மா வீட்லேயோ ஒரு ஆள் உங்கள் வீட்லேயோ இருந்திருப்பீங்க. அந்த மன கஷ்டங்களும் நீங்கி ஒன்றா சேர ஆரம்பிப்பீங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வீடு கட்டுறதுக்கான நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல்
பிள்ளைகள் மேலே ஒரு சில பேருக்கு அக்கறை கம்மியாக இருந்திருக்கும். அதாவது அக்கறை கம்மினா, நீங்கள் வேலை டென்ஷனில் இருந்திருப்பீங்க. அந்த வேலை டென்ஷன் கம்மியாகி நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. நான் எல்லா வீடியோவில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான். நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நம்ம ஒரு வேலையுமே செய்யாமல் இருந்தால் நம்ம அப்படியே தான் இருப்போம். நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்ல நேரம் நமக்கு உதவி செய்யும். ஒரு மனுஷனுக்கு 2 தடவையோ 3 தடவையோ தான் வாழ்க்கையில் பணம் வரத்துக்கான நேரம். அந்த பணத்தை சேமித்து வச்சு நல்லபடியாக உபயோகிங்க. வாழ்க வளமுடன்.